பசும்பொன் முத்துராமலிங்க தேவரின் 63வது குரு பூஜை மற்றும் 118வது ஜெயந்தி விழாவையொட்டி மதுரை கோரிப்பாளையத்தில் உள்ள அவரது சிலைக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மரியாதை செலுத்தி வருகிறார். அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். இது குறித்த விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் பாலமுருகன். விவரங்களை வழங்கலாம். நிச்சயமாக ராமநாதபுரம் மாவட்டம் பசும்பொன் முத்துராமலிங்க தேவரின் 118வது ஜெயந்தி மற்றும் 63ஆம் ஆண்டு குருபூஜை விழா நடைபெறுகிறது. அதனை ஒட்டி மதுரை கோரிப்பாளையத்தில் உள்ள பசும்பொன் முத்துராமலிங்க தேவரின் வெங்கல சிலைக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின், MP கனிமொழி, அன்பில் பொய்யாமொழி, அமைச்சர்கள் மூர்த்தி, தங்கம் தென்னரசு உள்ளிட்ட ஏராளமான அமைச்சர்கள் மாலை அணிவித்து மரியாதை செய்து வருகிறார்கள். அதைத் தொடர்ந்து தேவர் சிலைக்கு அடியில் உள்ள தேவர் புகைப்படத்திற்கு தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் மற்றும் அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் மலர் தூவி மரியாதை செய்து வருகிறார்கள். இதனால் கோரிப்பாளையம் பகுதியில் 3000க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். தேவர் சிலை பகுதி முழுவதும் காவல்துறை கட்டுப்பாட்டில் உள்ளது. தமிழக முதல்வர் வருகையால் வெடிகுண்டு தடுப்பு பிரிவு போலீசார் அப்பகுதியில் தீவிர சோதனையில் ஈடுபட்டு வருகிறார்கள். இதனைத் தொடர்ந்து மதுரை தேவர் சிலைக்கு மாலை அணிவித்து தேவர் சிலைக்கு அடியில் உள்ள தேவர் புகைப்படத்துக்கு மலர் தூவி மரியாதை செய்த பிறகு இங்கிருந்து தெப்பகுளத்தில் உள்ள மாமன்னர்கள் மருது பாண்டியர்களின் 224வது குருபூஜையொட்டி வெங்கல சிலைக்கு மாலை அணிவிக்க இங்கிருந்து செல்ல இருக்கிறார்கள். தொடர்ந்து தற்போது தங்கம் தென்னரசு, பெரியசாமி, அமைச்சர்கள் மூர்த்தி, PTR பழனிவேல் தியாகராஜன், MP கனிமொழி, அன்பில் பொய்யாமொழி, சட்டமன்ற உறுப்பினர்கள் தொடர்ந்து தேவர் சிலைக்கு அடியில் உள்ள தேவர் புகைப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செய்து வருகிறார்கள். இதனைத் தொடர்ந்து இங்கிருந்து தெப்பகுளத்தில் உள்ள பகுதியில் உள்ள மருதுபாண்டி சிலைகளுக்கு செல்ல இருக்கிறார்கள். அர்ச்சனை. விவரங்களுக்கு நன்றி பாலமுருகன். பசும்பொன் முத்துராமலிங்க தேவரின் 63வது குரு பூஜை மற்றும் 118வது ஜெயந்தி விழாவையொட்டி மதுரை கோரிப்பாளையத்தில் உள்ள அவரது சிலைக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மரியாதை செலுத்தினார். உடன் MP கனிமொழி மற்றும் அமைச்சர் பெருமக்கள் இருந்த அந்த காட்சிகளையும் பார்த்தோம்.